ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட முன்பகுதியை நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நெக்லைன் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஆம்ஹோல் சைட் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் இருந்து ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்லையா, அந்த பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கில் வந்து நம்ம ரவுண்டாக நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கு கீழேயே வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டின் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து ஒரு கட் கொடுத்து நான் வரைஞ்சிருப்பேன். அந்த கட்டிங்க்கு மேலேயும் வந்து நம்ம இப்போ கிளாத் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத் வந்து அந்த கட்டிங்கில் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து அடியில் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் கிளாத் வச்சுருக்கேன். கிளாத் வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கில் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து சென்டரில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு பழகிறவங்களாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கீழே வந்து அந்த கட்டிங்கில் மட்டும் அந்த கலரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடியில் கிளாத் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம் சைடில். அது போக அதுக்கு பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயருமே வந்து நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். அந்த லேயர் கொடுக்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் வந்து சேம் கலர் தான் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரில். க்ரீன் வித் ப்ளூ ரெண்டுமே வந்து மிக்சடில் இருக்கும் அந்த கலரை. ஸோ அந்த கலரில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸ் வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்க போகிறோம். மடிச்சுட்டு 1 பை 1, அதாவது ஒரு பீஸ் வந்து முடிகிற இடத்துலையே வந்து இன்னொரு பீஸை சேர்த்து வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வர போகிறேன். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு நெக்லைனில் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வந்து ஒரு 1.25 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்பேன். அந்த மார்க்கிங்க்கு மேலே தான் வந்து நம்ம இந்த பீஸ் எல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அதுலேயுமே கட் பண்ணியிருப்போம். லைனிங்கில் வந்து ஃபுல்லாக அந்த மார்க்கிங் கொடுத்துருப்பேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் பக்கத்துலேயே வந்து அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன் அந்த டிசைனை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு அந்த 1.25 இன்ச் கேப் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்கில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க டிசைனை வச்சு நான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கேன். கீழேயுமே வந்து லைட்டாக வந்து ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல வந்து கரெக்டாக சென்டர் பீஸ் வர்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் நெக்லைன் ஃபுல்லாகவே. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷ் பண்ணலாம். சேம் டைம் வந்து சென்டரில் ஒரு பேட்ச் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஃபினிஷிங்கில். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நெக்லைன் வந்து நம்ம தையல் போட்டிருப்போம். தையலுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீஸில் வந்து நம்ம நெக்லைனுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ பைப்பிங்கும் சேம் கலரில் தான் கிளாத் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரில். நல்ல கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ஸோ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து 1 பை 1 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடில் கார்னரில் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்பவும் பைப்பிங் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அதில் சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் மட்டும்தான் நான் அதில் கொடுக்க போகிறேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறேன். பேட்ச் வந்து நல்ல ஒரு பீகாக் மாடலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெட் கலரில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் அதில் ஃபிட் பண்ண போகிறேன்.
ஃபுல்லாக பைப்பிங்க்கு தான் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். கீழே வந்து அந்த வளைவு வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லாமே லைட்டாக ஒரு லூஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மறுபடியும் வந்து திருப்பி ஒரு ப்ரெஸ்ஸிங் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பைப்பிங் பாருங்கள், உள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ கேப் விட்டுருக்கோமோ அந்த லென்த்துக்கு தான் நம்மளுக்கு அந்த பைப்பிங் கிடைக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப தின்னான லேஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். லேஸுமே வந்து நான் ஒரு ரெட் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னான லேஸ் தான், பட் இருந்தாலுமே அதுலேயுமே வந்து நம்ம 2 லேயருக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும் கண்டிப்பாக. சைடில் வந்து நம்ம பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டிசைனுக்கு மேலே வந்து அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் லேஸ் வச்சு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பக்கத்துலேயே வர மாதிரி நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஓவரால் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கார்னர்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து வேறு என்ன கலர் லேஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா தெரியாது. ஏன்னா வந்து சாரீ வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த கலர் காம்பினேஷனுமே இதில் இல்லை. ஸோ அதனால் நான் ரெட் கலரே வச்சு நான் அதில் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் கலர்லேயே லேஸ் எடுத்து நான் சென்டர்லேயும் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த ஷோல்டர்ஸ்லேருந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அந்த பேட்ச் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துலையுமே வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்க பீஸ் வந்து நம்ம தனியாக ஸ்டிச் பண்ண மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து எந்த கட் ஒர்க் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த டிசைன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே நான் 2 சைடுமே ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சென்டரில் வந்து நான் ஒரு பீகாக் டிசைன் வைக்க போகிறேன். சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்ச் வந்து நான் தனியாக தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ரெடிமேட் பேட்ச் தான். இதை அப்படியே வச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. சேம் டைம் வந்து நம்மளுக்கு சாரீ கலருமே வந்து பீகாக் ஓரியன்டாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து சென்டரில் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாமே பற்றாமல் நல்லா கொஞ்சம் கார்னரில் மட்டும் ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கீழே வரைக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணும்போது 2-3 ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. சேம் தான், நம்ம ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பீகாக் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேட்ச் வச்சதுக்கப்புறம் இது ஒரு தனி லுக்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்காக மட்டுமே வந்து நான் எக்ஸ்ட்ரா கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா அது தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு பர்டிகுலராக அந்த பீகாக் மட்டும் செப்பரேட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ரெட் கலர் தெரியணுன்றதுக்காக அடியில் வந்து நம்ம க்ரீன் கலரில் வந்து டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் கிளாத் வச்சு. ஃபுல்லாகவே வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் டாட் மட்டும் பிடிச்சிட்டு ப்ளவுஸோட ஓவரால் லுக் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ டாட் பிடிச்சிட்ருக்கேன். டாட் பிடிக்கும்போது மேலே நம்ம டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பற்றாமல் கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்து டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சைடில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன்.
டசலுமே வந்து ரெடிமேட் டசல் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிசைன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ரெடிமேட்லேயே வந்து சின்னதாக ஒரு பேட்ச் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் கீழே வந்து ஜஸ்ட் ஒரு பைப்பிங் மாதிரியாக ஒரு ரெட் கலர் லேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. இதோட சாரீ வந்து நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். சாரீ பாருங்கள், நல்ல ஒரு ப்ளூ வித் க்ரீன் கலர் மிக்சரில் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். அண்ட் பார்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. சேம் கலரில் தான் நம்மளுக்கு முந்தியுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீ. அண்ட் இந்த சாரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஆப்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.